தரையில அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்ப யாருமே நிமிந்துகிட்டு சாப்பிடறோம், உட்காந்துட்டு சாப்பிடறோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிடறோம், நீங்க தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும். உங்க உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமா நெருக்கமா இருக்கணும். நீங்க போய் போன பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பும் சத்தா கொடுக்காது. நொறுங்கன்னா பல்லுல நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும். நீங்க சாப்பிடற உணவு வந்து கூழாக்கிடணும். எவ்வளவு ஹெவி உணவு உடம்புல பல்லுல கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள தரணும். அதுவே தான் நொறுங்க தின்னா 100 ஆயிசே ஒழிய நொறுங்க திங்கிறது அந்த நொறுங்கு வேற, இந்த நொறுங்கு வேற. பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒண்ணு போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குனிஞ்சுதான் பரிமாறும். அப்ப பரிமாறும் குனிஞ்சு பழிஞ்சா தொப்ப கிடையாது, சாப்பிட்டவனு குனிஞ்சு சாப்பிட்டா தொப்ப கிடையாது. இது இன்னும் பழைய காலத்து போனீங்கன்னா பழைய இந்தியா படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப உங்க ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிடறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கே தொப்ப வர ஆரம்பிச்சு. விதிமுறைகளை வச்சுதான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தான். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கத்துக் கொடுத்துவன் தமிழ.